செங்கோட்டை என்பது தலைநகரினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். அது ஒரு வகையில் கௌரவ சின்னமும் கூட. செங்கோட்டையிலிருந்து தான் கொடி ஏற்றப்படும், அங்கிருந்து தான் தலைவர்கள் உரையாற்றுவார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் கார்களில் வெடிகுண்டுகளை நிரப்பி கொண்டு வந்து நிரப்பி இருந்தார்கள் என்று சொன்னால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக இல்லையா, அல்லது அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏதேனும் குளறுபடிகள் இருந்திருக்கலாமா? ஏன்னா இப்போ செங்கோட்டை என்பது அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து கார்களில் வைக்கப்பட்டிருந்த குண்டுகள் வெடித்து சிதறி இருக்கிறது என்று நாம் சொல்லும் பொழுது அப்போ அந்த பாதுகாப்பில் ஏற்பட்ட குளறுபடிகள் என்பது போல் அது பார்க்கப்படுகிறதா? அது குறித்த அடுத்த கட்ட தகவல்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை என்பது இந்தியாவினுடைய அடையாளம். ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் பிரதமர் நின்று கொடியேற்றக்கூடிய இடம் என்பதையெல்லாம் தாண்டி செங்கோட்டை என்பது மிகப்பெரிய ஒரு டெல்லியினுடைய சுற்றுலா தலம். கணிசமாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடம் செங்கோட்டை. செங்கோட்டையினுடைய அந்த வெளிப்புறம், அந்த சாலைக்கு, செங்கோட்டையினுடைய வளாகத்திற்கு வெளிப்புறமாகவும் எப்பொழுதும் அங்கு காவல்துறை வாகனம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும். அதே போல செங்கோட்டைக்கு உள்புறமும் குறைந்தபட்சம் எப்பொழுதும் 2 காவல்துறை வாகனமாவது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். இதுதான் செங்கோட்டையினுடைய பாதுகாப்பு. அது மட்டுமில்லாமல் செங்கோட்டை அமைந்திருக்கக்கூடிய அந்த பழைய டெல்லி என்பது மிகவும் வணிக ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. ஏராளமான கடைகள் அங்கு அமைந்திருக்கின்றன. எப்பவுமே அந்த பகுதி என்பது ஒரே பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கக்கூடிய பகுதிதான். அது போன்ற ஒரு இடத்தில் இது போன்ற ஒரு வெடிகுண்டு சம்பவம் நிகழ்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் காலையில் சுமார் 350 கிலோ அளவிலான வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, இது நாச வேலையா என்பது தொடர்பாக டெல்லி போலீசாரும் தடயவியல் நிபுணர்களும் தற்பொழுது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்ன மாதிரியான வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டன, எத்தனை வைக்கப்பட்டன என்பது தொடர்பாக தடயவியல் துறையினரும் டெல்லி போலீசாரும் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லியினுடைய நாட்டினுடைய தலைநகரிலேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதன் காரணமாக உடனடியாக இது தொடர்பான, அதாவது பாதுகாப்பு பணியிலும் சரி, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தேசிய புலனாய்வு முகமையினுடைய அதிகாரிகளும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பகுதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அங்கு என்ன நிகழ்ந்தது, எதனால் இது நாச வேலையா என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். மதியழகன், இப்போ பெருமளவிலான வெடிபொருட்கள் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. மேலும் சில மருத்துவர்களும் அந்த விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் கூட செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த நேரத்தில் இப்படி டெல்லி செங்கோட்டை அருகே இப்படி ஒரு பதற்றத்திற்குரிய, ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு கார் வெடித்து, 2 கார்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இதையொட்டி நாடு முழுவதும் இப்பொழுது உசார்படுத்தப்பட்டிருக்கிறதா? எல்லா மாநிலங்களுக்கும் அத்தகைய அலர்ட் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதிலும் குறிப்பாக பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே அங்கு ஒரு கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. 2ஆம் கட்ட தேர்தல் என்பது 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 122 தொகுதிகளில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தலைநகரிலேயே இப்படிப்பட்ட ஒரு வெடிகுண்டு அல்லது நாச வேலையா அல்லது கார்கள் எதனால் வெடித்து சிதறின என்பது குறித்து இனி விசாரணைக்கு பிறகுதான் உறுதிப்படுத்தப்படும் என்றாலும் கூட அது செங்கோட்டை அருகே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக நாம் அப்படித்தான் அதை சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் இந்த பீகாரிலும் கூட இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அது மற்ற மாநிலங்களுக்கு இது போல ஏதாவது அலர்ட் எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா மதியழகன்? உடனடியாக அலர்ட் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மற்றொரு தகவலின் அடிப்படையில் இந்த வெடி விபத்து என்பது, அதாவது இந்த எக்ஸ்ப்ளோஷன் என்பது இன்று 6:55 மணி முதல் 6:56 மணி வரையில் தான் நிகழ்ந்திருப்பதாக தற்பொழுது முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. செங்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாந்தினி சவுக் மெட்ரோ ரயில் நிலையம் அருகேதான் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே தற்பொழுது முதலாவதாக இது என்ன மாதிரியான சம்பவம் என்பதை உறுதி செய்யப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒருவேளை வெடிகுண்டு சம்பவம் என்றால் அது என்ன மாதிரியான வெடிபொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன, நாச வேலை காரணமாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. ஒருவேளை நாச வேலை என்பது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் நாடு முழுவதும்
உடனடியாக அனைத்து மாநிலங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே குஜராத், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக இது என்ன மாதிரியான சம்பவம் என்பது குறித்து உறுதி செய்த பின்பு அது போன்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய சூழலில் நாடு தழுவிய ஒரு எச்சரிக்கை என்பது இந்த சம்பவத்தை அடுத்து தற்பொழுது வரை எதுவும் விடுக்கப்படவில்லை.